அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இதோட தொடர்ச்சி கன்டினியூ பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஹெர்மிசன் ஸ்கியூ ஹெர்மிசன் என்னென்னு பார்த்துக்கலாம். A square matrix A equal to Aij is said to be ஹெர்மிசன்னா Aij equal to Aij Aji மேலே பாருங்கள் காஞ்சுகேட் போட்டுருக்காங்க இல்லைங்களா. அதே இது ஸ்கியூ ஹெர்மிசன்னா இங்கே மைனஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பதிலாக இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஹெர்மிசன்னா என்னென்னா ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சிகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் சேமாக தான் வரும். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு காஞ்சிகேட் எடுத்துகிட்டு, காஞ்சிகேட்னா என்னென்னா ஏற்கனவே படிச்சிட்டோம். காஞ்சிகேட்னா என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட்டோட சைனாக மாற்றணும். அப்போ ஏ காஞ்சிகேட் அந்த இமேஜினரி பார்ட்டோட சைனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அது நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா ஏவே தான் வரும். ஸோ அதுதான் ஹெர்மிசன். ஸ்கியூ ஹெர்மிசன் என்னென்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ். இதுதான் ஸ்கியூ ஹெர்மிசன். சரிங்களா. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அது ஹெர்மிசன்னா என்னென்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம காஞ்சிகேட் எடுத்துகிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி வர ஆன்சரு ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஹெர்மிசன். ஸ்கியூ ஹெர்மிசன்னா இங்கே மைனஸ் வரும். மைனஸ் ஏ காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ். இதுதான் ஸ்கியூ ஹெர்மிசன். ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 -1 + 2i 3 + 4i -1 -2i -2 3a 3 - 4i 3e 2 ஈஸியாக ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கான். இது ரெண்டு ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கான். நம்ம புரியறதுக்காக இந்த சம்மை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹெர்மிசனை என்ன படித்தோம்? ஹெர்மிசனை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ். இது ஸ்கியூ ஹெர்மிசன்னா இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். பாருங்கள் சம்மை போடலாம். பாருங்கள் கொடுத்துருக்கிறத ஏன்னு எழுதிட்டோம். இப்போ ஏ காஞ்சிகேட்னா என்ன பண்ணுவோம், இதில் காம்ப்ளெக்ஸில் இமேஜினரி பார்ட்டுக்கு சைனாக மாற்றுவோம் இல்லைங்களா. அப்போ 2iக்கு -2i +4iக்கு -4i -2iக்கு +2i -4iக்கு +4i கரெக்டுங்களா. இப்போ இது ஏ காஞ்சிகேட் போட்டாச்சு. நீ அடுத்து இதுக்கு என்ன போடணும், டிரான்ஸ்போஸ். பாருங்கள் இதுக்கு டிரான்ஸ்போஸ்னால் ரோவெல்லாம் காலமாக, காலமெல்லாம் ரோவாக மாற்றினோம்னா பாருங்கள் இதே தான் ஏவா பாருங்கள், இதே தான் ஏவா பாருங்கள். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ், அதனால் ஹெர்மிசன். இதே இது ஸ்கியூ ஹெர்மிசன்னா இங்கே மைனஸ் மட்டும் சைன் மாறி, மைனஸ் மட்டும் எடுத்தாப்புல கரெக்டாக வந்துடும். ஏ ஈக்குவல் டு -ஏ காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ். அடுத்தது இந்த நோட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, எனி ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் எனி ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவர் ஆறுங்கும்போது உங்கள் ரியல் பார்ட்டு தானே இருக்கும், உங்களுக்கு இமேஜினரியே வராது இல்லைங்களா. அதனால் ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர் இஸ்ஸியாக சிமெட்ரிக்காக இருக்கும். ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர் இஸ்ஸியாக ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். இந்த நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரியல்னால் நம்ம சைன் மாறாது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இமேஜினரினா மட்டும்தான் உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். அடுத்த தியரம் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர்னா ஏபி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர். சரிங்களா, ரெண்டுக்கும் சேம் ஆர்டர் இருந்ததுன்னா இப்போ ஏயும் பியும் ஹெர்மிசனாக இருந்தால் ஏ + பி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் ஹெர்மிசனாக தான் இருக்கும். இதெல்லாம் தியரமோட ரிசல்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி தான் 1 மார்க் கேட்பாங்க, வேறு வழி இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. 4.15 வருது டைமு. இதில் இருந்து ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் காதில் கேட்டிங்கனாவே போதும். ஏன்னா இனி வரப்போகிறது எல்லாமே தியரம் தான். நீங்கள் மனப்பாடம் அதாவது காதில் ரிப்பீட் ஆக கேட்க உங்களுக்கு அப்படியே ஒரு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ரிப்பீட்டட் மோடில் போட்டு பார்த்துக்குங்க. ஏ பி ஹெர்மிசன்னா ஏ + பி ஹெர்மிசன். ஏ பி ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஏ + பி இஸ் ஆல்சோ ஸ்கியூ ஹெர்மிசன். ஏ இஸ் ஹெர்மிசன்னா ஐஏ இஸ் ஸ்கியூ ஹெர்மிசன். ஏ இஸ் ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஐஏ இஸ் ஹெர்மிசன். திரும்ப ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். ஏயும் பியும் ஹெர்மிசன்னா ஏ + பி இஸ் ஹெர்மிசன். ஏயும் பியும் ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஏ + பி இஸ் ஆல்சோ ஸ்கியூ ஹெர்மிசன்.
ஏ ஹெர்மிசன்னா ஐஏ ஸ்கியூ ஹெர்மிசன். ஏ ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஐஏ இஸ் ஹெர்மிசன். அடுத்தது பாருங்கள், ஏ இஸ் ஹெர்மிசன் அண்ட் கே இஸ் ரியல்னா கேஏ இஸ் ஹெர்மிசன். ஏ இஸ் கியூ ஹெர்மிசன் அண்ட் கே இஸ் ரியல்னா கேஏ இஸ் கியூ ஹெர்மிசன். ஏ கமா பி ஆர் ஹெர்மிசன்னா ஏபி ப்ளஸ் பிஏ இஸ் ஹெர்மிசன். ஏ கமா பி ஹெர்மிசன்னா ஏபி மைனஸ் பிஏ வந்துருச்சுன்னா ஸ்கியூ ஹெர்மிசன். இதை திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். திரும்ப ரிப்பீட் மோடில் பார்த்துக்குங்க. ஏபி ஹெர்மிசன்னா ஏ ப்ளஸ் பி ஹெர்மிசன். ஏபி ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஆல்சோ ஸ்கியூ ஹெர்மிசன். ஏ ஹெர்மிசன்னா ஐஏ ஸ்கியூ ஹெர்மிசன். ஏ ஸ்கியூ ஹெர்மிசன்னா ஐஏ ஹெர்மிசன். ஏ ஹெர்மிசன் அண்ட் கே ரியலாக இருந்தால் கேஏ இஸ் ஆல்சோ ஹெர்மிசன். ஏ ஸ்கியூ ஹெர்மிசன் அண்ட் கேஎஸ் ரியலாக இருந்தால் கேஏ இஸ் ஆல்சோ ஸ்கியூ ஹெர்மிசன். ஏபி ஹெர்மிசன்னா ஏபி ப்ளஸ் பிஏவும் ஹெர்மிசன் தான். ஏ கமா பி ஹெர்மிசன்னா ஏபி மைனஸ் பிஏ இஸ் ஸ்கியூ ஹெர்மிசன் வந்துடும். அதாவது ஏயும் பியும் ஹெர்மிசனாக இருந்தால் ஏபி ப்ளஸ் பிஏ வந்து ஹெர்மிசனு. அதே இது ஏபி மைனஸ் பிஏ போட்டோம்னா அது ஸ்கியூ ஹெர்மிசனாக இருக்கும். சரிங்களா, வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஏபி எனி ஸ்கியூ மேட்ரிக்ஸ்னால் ஏ ப்ளஸ் ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் இஸ் ஹெர்மிசன். A minus A conjugate transpose is skew Hermitian. அடுத்தது இந்த தியரம் நோட் பண்ணிக்கிங்க. ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏ ப்ளஸ் ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் வந்து ஹெர்மிசனாக இருக்கும். ஏ மைனஸ் ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ ஹெர்மிசனாக இருக்கும். அடுத்த தியரம், எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி சம் ஆஃப் ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ். அதாவது எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் த சம் ஆஃப் ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ் அண்ட் ஏ ஸ்கியூ ஹெர்மிசன் மேட்ரிக்ஸ். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்த்தோகனல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்த்தோகனல்னால் என்ன கண்டிஷன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. ஆர்த்தோகனல் கண்டிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ரெண்டு இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் ஈக்குவல் டு ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் வேணால் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பண்ணி பாருங்கள். திரும்ப ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பண்ணி பாருங்கள். அந்த ஆன்சர் ஐ வருதான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இல்லாட்டி ஏஎன்பிபி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் ஏஎன்பிபி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர், தென் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆர்த்தோகனல், ஏபி இஸ் ஆர்த்தோகனல். ஏயும் பியும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்த்தோகனல் அண்ட் ஏபி இஸ் ஆர்த்தோகனல். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டரினா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்த்தோகனலுக்கு படித்தோம் இல்லைங்களா, ஆர்த்தோகனலுக்கு என்ன படித்தோம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ படித்தோம் இல்லைங்களா. இந்த ஆர்த்தோகனல் தான் யூனிட்டரிக்கு எப்படி போடுறோம் அப்படின்னா, இதை ஞாபகம் வச்சுங்க. யூனிட் போது இங்கே அப்படியே டேஷ் போடணும் ஞாபகம் வச்சுங்க. காஞ்சுகேட் போடுவோம். இதை பார்த்தீங்கன்னா புரியும் பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா, காஞ்சுகேட் போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ. இது எக்ஸாம்பிள் இது இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. எனி யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர் ரியல் நம்பராக வந்ததுன்னா அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது எந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வந்து எப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா ஓவர் ஆர் ரியல் நம்பராக இருக்கிற பட்சத்தில். இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர்னா தென் ஏபி இஸ் ஆல்சோ an யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இஃப் ஏ அண்ட் பி ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர்னா தென் ஏபி இஸ் ஆல்சோ an யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அண்ட் பி ஆர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர்னா ஏபி இஸ் ஆல்சோ an யூனிட்டரி மேட்ரிக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் உள்ள சம்ஸை வந்து ஹெட்டிங் படா சோதாட்னோட அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம லைனாக எழுதியிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரிசல்ட்டுமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக 1 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதனால் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரிசல்ட்டு தான். அடுத்த வீடியோவும் நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ரீகால் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க.
நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் இந்த மேட்ரிக்ஸோட முக்கியமான ரிசல்ட்டெல்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் பண்ணலாம். நன்றி வணக்கம்.